ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவரை ஆராதித்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். வெலங்கில்லாத நேரங்களில் எந்தன் வெலனாக இருக்கின்றி, துணை இல்லாத நேரங்களில் எந்தன் துணையாக இருக்கின்றி, வெலங்கில்லாத நேரங்களில் என் வெலனாக இருக்கின்றி, துணை இல்லாத நேரங்களில் எந்தன் துணையாக இருக்கின்றி, இருக்கிறவராகவே இருக்கின்றி. இயேசுவே நீர் வாழ்க வாழ்க, உயிரோடு என்றும் இருக்கின்றி. உன்னதரை வாழ்க வாழ்க, ஒன்றும் இல்லாத நேரங்களில் எந்தன் வள்ளலாக இருக்கின்றி, ஆறுதல் இல்லாத நேரங்களில் எந்தன் அருகினிலே இருக்கின்றி, இருக்கிறவராகவே இருக்கின்றி. இயேசுவே நீர் வாழ்க வாழ்க, உயிரோடு என்றும் இருக்கின்றீர். உன்னதரை வாழ்க வாழ்க, அமைதி இல்லாத நேரங்களில் எந்தன் நிம்மதியாக இருக்கின்றி, ஆதரவு இல்லாத நேரங்களில் எந்தன் தஞ்சமாக இருக்கின்றீர். இருக்கிறவராகவே இருக்கின்றீர். இயேசுவே நீர் வாழ்க வாழ்க, உயிரோடு என்றும் இருக்கின்றீர். உன்னதரை வாழ்க வாழ்க, மகிழ்ச்சி இல்லாத நேரங்களில் எந்தன் ஆனந்தமாய் இருக்கின்றீர். ஆஸ்தி இல்லாத நேரங்களில் எந்தன் போவாசாக இருக்கின்றீர். இருக்கிறவராகவே இருக்கின்றீர். இயேசுவே நீர் வாழ்க வாழ்க, உயிரோடு என்றும் இருக்கின்றீர். உன்னதரை வாழ்க வாழ்க, கர்த்தர் இல்லாத நேரங்களோ எந்தன் வாழ்க்கையிலே வேண்டாமே. கிருபை இல்லாத நேரங்களோ எந்தன் வாழ்க்கையிலே வேண்டாமே. கர்த்தர் இல்லாத நேரங்களோ எந்தன் வாழ்க்கையிலே வேண்டாமே. கிருபை இல்லாத நேரங்களோ எந்தன் வாழ்க்கையிலே வேண்டாமே. இருக்கிறவராகவே இருக்கின்றீர். இயேசுவே நீர் வாழ்க வாழ்க, உயிரோடு என்றும் இருக்கின்றீர். உன்னதரை வாழ்க வாழ்க. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியம் இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் அந்த வெற்றிடங்களை நிரப்புகிற கர்த்தராய் இருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அதிகாலை பொழுதுல எங்களுக்கு எவைகள் இல்லை என்று சொல்லி, எவைகள் எங்களை வாட்டி வதைக்கிறது என்று சொல்லி, ஆண்டவரே அதையே யோசியாதபடிக்கு இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஒன்றும் இல்லாமையிலும் எல்லாம் உடையவராக, எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்திருக்கிறவராக, இந்த நாளிலே எங்களை பாதுகாக்கும் தெய்வமாக, எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததியை காப்பாற்றுகிற கர்த்தராக நீர் இருக்கிறீர் என்று நம்பிக்கையோடு கூட இந்த நாளை நாங்கள் துவங்குகிறோம். ஆண்டவரே, அன்பு தெய்வம் தாமே எங்கள் தேசம் முழுவதும், இலங்கை தேசம், உலக நாடுகளின் எல்லா பகுதிகளிலேயும் ஆண்டவரே நல்ல ஒரு கிளைமேட்டை கொடுத்து கர்த்தாவே எங்களை தீமைகளுக்கு விலக்கி காப்பீராக. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உம்முடைய செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறோம். ஆண்டவரே, பகலில் மேகஸ்தம்பமாக இருந்த தேவன் ஆண்டவரே, கொடுமையான வெயில் ஒரு பக்கம், அதிகமான மழை இன்னொரு பக்கம், என் ஆண்டவரே நீர் மென்மையாய் நடத்துவீராக. உங்கள் சாயலில் நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம். தளர்ந்து போகாதபடி, சோர்ந்து போகாதபடி நீர் எங்களை காப்பாற்றுவீராக.
எங்களோடு பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இந்த நாளில் நாம் நம்மை தேவன் தெரிந்து கொண்டதின் பின்னணி என்ன? நம்மை தேவன் தெரிந்து கொண்டாரா இல்லையா? நிறைய பேருக்கு உங்களை யார் தெரிந்து கொண்டது, உங்களை யார் இந்த ஊழியத்திற்கு நிலைநிறுத்தியது, நீங்கள் நினச்சதெல்லாம் செய்ய முடியுமா என்றெல்லாம் பல காரியங்கள் கேட்கும்போது நாம் நம்மோடு இடைப்பட்ட நம் ஆண்டவராகிய கர்த்தருடைய அந்த சித்தத்தை அவர் நம்மோடு பர்சனலாக கொடுத்த தரிசனங்களை சொப்பனங்களை நினைவு கூர்ந்து இந்த குறிப்பிட்ட நாளிலே ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகளால் உற்சாகம் கொண்டு தொடர்ந்து ஓடும்படிக்கு நாம் இந்த செய்தியை பார்க்க போகிறோம். இதில் நாம் பார்க்க போகிற தலைப்பு, நம் பலம் எப்படி உயர்ந்ததாக இருக்கிறது. நமது பலம் எத்தனை உயர்ந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் அவரவர் நாட்களுக்கு தக்கதான பலனை கொடுப்பாரா? பலத்தை அல்ல பலத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாட்களுக்கு தக்கதான பலம் அல்ல ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அது எவ்வளோ அருமையானது பாருங்கள். நம்முடைய பலமெல்லாம் போய் குஞ்சி போய் இனி ஒரு கரத்தில் இல்லைன்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் அங்கே போய் நம்ம ஒப்பு கொடுக்கப்படுவதற்கு பதிலாக உயிர் வாழ்கிற காலங்கள் வரைக்கும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடர நாம் தேவனுக்காக நன்றியறிதல் உள்ளவர்களாய் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து அவர் அழைக்கும் போது அவர் சமூகத்துக்கு கடந்து செல்வது எவ்வளவு இன்பமானது. இன்றைக்கு நமது பலம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்தோமானால் இந்த உலகத்தில் அந்த பலத்தை நாம் என்ன செய்வோம்? காப்பாற்றி கொள்வோம். அதை மெயின்டைன் பண்ண ஆரம்பிப்போம். சிலருக்கு குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா முழங்கால் வலி வருது. அதுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க? வெயிட்டு மெயின்டைன் பண்ணுங்கள், ரொம்ப வெயிட்டு கூடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ரைஸ் கம்மியாக சாப்பிடுங்க, சுகர் எந்த ஃபார்மில் இருந்தாலும் வேணாம், கொஞ்சம் வாக் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. நல்லா தூங்குங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதை நம்ம கடைப்பிடிக்கிறோம். அப்போ ஏன்னா நம்ம பலமாக இருக்கணும், வாழ்கிற வரைக்கும் நம்ம பலம் உடையவர்களாக இருக்கணும். இது உலக பிரகாரமான பலம். ஆவிக்குரிய பலம் என்று ஒன்று உண்டு. தேவ பிள்ளைகள் அவருக்கு காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பலம் ஒருவேளை ஆத்துமாவிலே பலம் எப்படி உண்டாகிறது? வேத வசனங்களை நாள்தோறும் அதிகமாய் உட்கொள்ளும் போது. அப்போது வசனம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 5 முதல் 9 வசனங்கள். நியாயாதிபதிகள் 16, 5 முதல் 9. அவளிடத்திற்கு பெரிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெளிலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதினாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகழினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியம் ஆகி மற்ற மனுஷனைப் போல் ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகழினார் கயிறுகளை அவளிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்புப்பட்டவுடனே இச்சு போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதினாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த சிம்சோன் மீது தேவன் கொடுத்த உன்னத அபிஷேகம், நசரேய விரதத்தை அவன் காத்து கொள்ளும் வரைக்கும் விலகவே இல்லை. அவன் ஆண்டவரை துக்கப்படுத்துகிற காரியம் செய்த போதிலும் ஆண்டவர் கொஞ்ச காலங்கள் அவர் மீது கிருபையாக இருந்தார். ஆனால் அந்த கிருபை நாட்களையும் கூட அவன் அதிகமாக யோசிக்கவில்லை.
இந்த பெலிஸ்தியர்கள் அவர்களுக்கு சிம்சோன் ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவனாக தான் இருந்தான். அவனுடைய வாழ்க்கையில் வந்த ஏமாற்றத்தை அவன் தாங்கிக் கொள்ளாதபடி இந்த பெலிஸ்தர் துரோகம் பண்ணிட்டாங்க என்று சொல்லி 300 நரிகளை பிடித்து வாளோடு வால் கட்டி அதில் தீப்பந்தத்தையும் கொளுத்தி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மைகளை எல்லாம் அழித்து போட்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது மாதிரி ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பெடுத்து 1000 பேரை கொன்று குவித்தான் என்று நம்ம பார்க்குறோம். இத்தனை வல்லமை பராக்கிரமம் நிறைந்த சிம்சோன் அவன் யாரிடத்துல போகிறான்? இந்த தெலிலாளை பார்த்த உடனே அவனுடைய இருதயம் அவளுடைய அழகிலே அவளோடு கூட ஒருமித்து போய்விட்டது. இல்லை வாசிக்கிறோம், அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போகிறாங்க. நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அவன் இடம் பிடிப்பான். நான் யாருக்கும் தெரியாதுன்னு நினைப்போம். இந்த ஒரு காரியம் தானே, சின்ன காரியம் தானே என்று நினைப்போம். ஆனால் எதிரி படம் எப்போவுமே ரெடியாக இருக்குது. உடனே பெலிஸ்தரின் அதிபதிகள் சொல்கிறாங்க, நீ அவனை எப்படியாவது நயம் பண்ணு. அவனுடைய பலம் மகாபலம் எதில் இருக்குது? இதில் கேட்கிற அந்த கேள்வி, நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துவதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம். அப்போ நான் உங்களுக்கு நாங்கள் எல்லாருக்கும் ஒருத்தரும் 1100 வெள்ளி காசு கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. இப்போ தெலிலாள் சிம்சோனை பார்த்து கேட்ட கேள்வியிலேயே சிம்சோன் மனம் மாறி இருக்கணும். நான் செய்தது தவறுன்னு அந்த இடத்த விட்டே ஓடி வந்திருக்கணும். ஏன்னா அவன் எப்படி கேட்குறான் அப்படின்னா, உன் மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமப்படுத்தணும்னா எதை வச்சு கட்டணும். அப்போ இந்த கொஸ்டின்லேயே சிம்சோனுக்கு நிறைய காரியம் புரிஞ்சிருக்கலாம். ஆனால் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு அறிவு ஞானம் இருக்கிறது போல் அவன் நடந்து கொள்ளுகிறான். சிம்சோனை என்ன சொல்கிறான்? அவள்கிட்ட சொன்னது, உலராத பச்சையான 7 அகழினார் கயிறுகளை நான் என்னை கட்டினார், நான் பலட்சியமாவேன் அப்படின்னு சொல்லி அதே போல் செய்கிறான். ஆனால் அந்த இடத்துலையும் சிம்சோன் எழுந்து நிற்கிறான். அதெல்லாம் நூல்பட்ட கயிறு போல் அறுந்து போகிறது. இப்போ இத்தனை பலம் சிம்சோனுக்கு இருக்க அவன் அதை பெரிதாக நினைக்கலை. அந்த பலம் எப்படி வந்தது? அவங்க தாயும் தகப்பனும் அவங்க அவங்களுடைய தாய் கர்ப்பவதி ஆகும் முன்னாடியே தேவதூதனால் நடத்தப்பட்டு பிரதிஷ்டையோடு அந்த குழந்தையை கன்சீவ் ஆகி பெற்றெடுக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கணும்? இந்த குழந்தைக்கு சொல்லியிருப்பாங்க, சிம்சோனுக்கு சொல்லியிருப்பாங்க, நீ இப்படிலாம் பிறந்த பிள்ளைப்பான்னு சொல்லியிருப்பாங்க. நசரேய விரதம் உன் மீது இருக்கிறதுன்னு சொல்லியிருப்பாங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் கூட நம்ம பிள்ளைகளை பார்த்து பார்த்து வளர்க்குறோம். ஆனால் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போயிட்டா, ஒரு பேங்க்குக்கோ இல்லை ஐடி ஃபீல்டு ஏதோ ஒரு காரியங்களுக்கு போயிட்டாங்கன்னா அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு நடுவில் அநேக காரியங்கள் அவர்கள் கேட்கும்போது சில நேரத்தில் இவர்களுக்கு அறியாதபடி உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய எல்லா அந்தரங்க ரகசியங்களையும் சொல்லிடுவாங்க. எத்தனை மணிக்கு எழுமின, எப்படி ஜெபிப்போம், எங்கள் வீட்டில் என்ன காரியம்னு ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ரகசியங்களை சொல்லிடுறாங்க. சொல்லும்போது அவங்களுக்கு அது எப்படி தெரியுது? அப்போ இவளை என்ன செய்யணும்? இந்த பாதையிலேருந்து எப்படியாவது டைவர்ட் பண்ணணும், இந்த பலத்தை அவள் இழந்து போகணும், இந்த நன்மைகளை இழந்து போகணும்னு சொல்லி நினைப்பது உண்டு. அதை கேட்குற சாத்தான் தான், காது கொடுத்து கேட்குற சாத்தான் தான் பொல்லாதவன். மனுஷர்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க தான், வேலை பொறாமை அதெல்லாம் இருக்கலாம், இருந்தாலும் அவங்க நல்லவங்க தான். இந்த சாத்தான் என்ன செய்கிறான்? அந்த வார்த்தையை பொறுக்கி கொண்டு போய் அந்த ஜனங்களுக்கு உள்ளாக வைத்து எதிரியாய் அவர்களை எழுப்பி விட்டு ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களில் ஒரு 0 மார்க் வாங்குற அளவு கொண்டு போயிடறான். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டிட்டு அதுக்கு பிறகு என்ன இருக்கிறது? அப்போது தேவனால் தொடர்ந்து உயர்த்தப்பட வேண்டிய அந்த இடத்துல சத்துரு கை வைக்கிறான். அது தான் அறியாதபடியே அவங்க என்ன செய்கிறாங்க? பல முறை சிக்கி கொள்ளுகிறாங்க. இப்போ கடைசியாக சிம்சோன் என்ன செய்கிறான்? அவள் அதிகமாய் அழுது ஒவ்வொரு நாளும் அவனை வேதனைப்படுத்துகிறான். நீ உண்மையாக என்னை நேசிச்சா நீ உண்மையை சொல்லுன்னும் போது அவன் சொல்லி விடுகிறான்.
அப்போது அந்த நசரேய விரதம் எந்த செகண்ட் அவனை விட்டு போச்சோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகள் கரத்தில் அவன் அகப்பட்டு கொண்டு அவன் என்ன செய்கிறான், சிறுமைப்படுத்தப்படுகிறான், கண்களை இழக்கிறான், நல்ல ஆரோக்கியத்தை இழக்கிறான். எத்தனை பேர் வந்தாலும் ஒரு பெரிய நகரத்தையே பட்டணத்தையும் தூக்கி சுமந்து கொண்டு மலை மேலே ஏறினவன் இன்னைக்கு அவனை பிடிச்சு சங்கிலி போட்டு இழுத்து கொண்டு போய் சிறைச்சாலையிலே மாவு அரைக்கிற வேலையை கொடுத்து அவனுடைய தலைமையெல்லாம் சிறைத்து சிறுமைப்படுத்தினார்களாம். அப்போது தேவன் பாருங்க நமக்கு சொல்லுகிற எச்சரிப்பு என்ன, உன் பலம் எதினாலே இருக்கிறது, எப்படி நீ அந்த பலத்தை பெற்றுக்கொண்டாய். பரிசுத்த ஆவியானவரின் பலம்தான் நம்முடைய பலம். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது வெள்ளம் போல சத்துரு நம்மை மேற்கொள்ள வரும்போது கர்த்தருடைய ஆவியானவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பார்த்துருக்குறோம் பாருங்கள். இந்த நாட்களில் ஆவியானவர் உள்ளுக்குள்ளே இருந்து சில நேரம் துதிக்க சொல்லுகிறார், சில நேரம் ஜெபிக்க சொல்லுகிறார், சில நேரம் வேத புத்தகத்தில் சில குறிப்பிட்ட காரியங்களை கற்றுக்கொள்ள சொல்லுகிறார், சில நேரம் கீழ்ப்படிய சொல்லுகிறார், சில நேரம் பேசுவதை குறைக்க சொல்லுகிறார், சில நேரம் இந்த வழியாக போ என்று வழி காண்பிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல பரிசுத்த ஆவியானவர் தான் நம்முடைய பலம். அவர் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு விதமான நன்மை நமக்கு கிடைப்பது இல்லை. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இன்று நாம் அதை குறித்து என்ன செய்ய வேண்டும்? ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னாகமம் 23:18 முதல் 23 கூட நாம் வாசிக்கும்போது இதில் முக்கியமான ஒரு வசனம் என்ன? 22, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கொத்த பலன் அவர்களுக்கு உண்டு. இன்றைக்கி நம்ம எகிப்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோமா? யோசித்து பாருங்கள். பாவம், நிந்தனை, அவமானம் என்னதான் சில பேருக்கு சிறுமைப்படுத்தினாலும் கூட தெரியவே தெரியாது. பரவாயில்ல, நான் என்ன செய்வேன், சகித்து கொள்ளுவேன், எனக்கு இவ்வளோ சம்பளம் வருதில்ல, நான் சகித்து கொள்ளட்டும் என்றெல்லாம் சொல்லி சில போஸ்டிங்காக எல்லாம் சகித்து கொள்வாங்க, உலகத்தோடு ஒத்து போவாங்க. அப்படி இல்லை, அவைகளிலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகளாய். ஒரு காலத்தில் எத்தனை காரியங்களை நம்ம அடிமைப்படுத்தப்பட்டிருந்தோம் யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டும் நமக்கு இல்லைன்னா நம்மை அடிமைப்பட்டிருந்த சிந்தையின் நினைவுகள்லேருந்து வெளியே வர முடியாது. இருதயத்தினுடைய பாண்டேஜிலேருந்து, அந்த அடிமைத்தனத்திலேருந்து வெளியே வந்திருக்கவே முடியாது. இன்றைக்கி உலகமே எதிர்த்து வந்தாலும், உலகத்திலே நாம் தனியே நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தாலும், இன்றைக்கு நாம் எப்படி சவாலாக இருக்கிறோம்? ஏன்னா நாம் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களாக, வெளியே வந்தவர்களாக இருக்கிறோம். அந்த அடிமைத்தனத்தை ஜெயித்திருக்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் ஆண்டவர். அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலம் இருக்குது? காண்டாமிருகத்துக்கொத்த பலம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. நாம் இதை 18 முதல் 21 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது அவன் தெரியலையா, நானே வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பாலாகே எழுந்திருந்து கேளும், சிப்போரின் குமாரன் எனக்கு செவி கொடும். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற மனுப்புத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. இது ஆசீர்வதிக்க கட்டளை பற்றேன், ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்பக்கூடாது. அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு இருக்கிறார், ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. இப்போ இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவோடு, ராஜாதி ராஜனாகி இயேசுவோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஜெய கம்பீரம் உண்டு. ஏன்னா பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். அந்த பாவ சூழ்நிலை என்ன செய்து ஒரு தலை குனிவை, ஒரு மனம் தளர்ந்து போகிற தன்மையை, கூனி குறுகி போகிற நிலைமையை உண்டாக்குகிறது. என்னதான் வெளியில் தெரியாதபடி நடந்தாலும் இப்படிப்பட்ட காரியங்கள் அது அவமானத்திற்குள் தள்ளி
சில நினைவுகளில் இருந்து குற்ற மனசாட்சியிலிருந்து விடுபட முடியாதவர்களாகவே அநேகர் வியாதிப்படுகிறாங்க. இப்போ கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ராஜாவின் ஜெய கம்பீரம் பொருந்தினவர்கள். ஒருவேளை இன்னைக்கு மற்றவர்களைப் போல அநேக காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ராஜாவின் ஜெய கம்பீரம், ராஜாதி ராஜனுடைய அந்த அரசாட்சியின் கீழே நாம் இருக்கும்போது அவர் நமது ராஜாவாக, இருதயத்தின் வேந்தனாக ஆளுகை செய்யும்போது பாருங்கள் எத்தனை சந்தோஷம். ஒருத்தருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கும் நமக்கு விரும்பாமல் நாம் அவர்களை வணங்கி நமஸ்கரித்து ஏதோ அவர்களை அதிகமான புகழ்ச்சி உரைகளை எல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. தலை நிமிர்ந்து வாழச் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். இதுதான் நம்முடைய பலம். பாவத்துக்கு செத்து நீதிக்கு நாம் பிழைக்கிறோமே, அதுதான் நம்முடைய பலம். அந்த பலத்தை நாம் இழந்து விடவே கூடாது. 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. எல்லாம் தீய கிரியைகள் இருக்கதான் செய்து, ஆனாலும் இப்படி தேவனுடைய பலத்தை பெற்று தீமைகளை அழித்து, இச்சைகளை வெறுத்து, இச்சைகளை அழித்து, உலக சிநேகிதத்திலிருந்து வெளியே வந்து பண ஆசை அற்றவர்களாய், புகழ் ஆசை அற்றவர்களாய், ஒருவேளை ஆண்டவராகிய கர்த்தரோடு இணைக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டு அப்படியே நடக்கிறவர்களாய், அவருடைய நடக்கிறவர்களாய் நாம் இருந்தோமானா, அப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், காத்திருந்து பாருங்கள், இவர்களுக்கு தேவன் என்னென்ன செய்தார் என்று சீக்கிரத்திலே வெளியரங்கமாக சொல்லப்படும் என்று வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கி தேவ பிள்ளைகள் நாம் உற்சாகம் கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு விரோதமான எந்த ஒரு காரியம் நம்மை மேற்கொண்டு விட முடியாது. ஒருவேளை அறியாமையுள்ள காலத்தில், பாவத்தோடு சம்பந்தப்பட்டிருந்த காலத்தில், இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகருடைய வல்லமையை அறியாதிருந்த காலங்களில், இரகசிய பாவங்களோடு தொடர்புடைய காலங்களில், சரியான ஜெப வாழ்க்கை, வேத வாசிப்பு, தேவனுடைய வார்த்தையை கை கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லாமல் இருந்த காலத்தில் ஒருவேளை அதில் ஒரு சிலது வலித்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு வசனம் என்ன சொல்லுகிறது? எகிப்திலிருந்து புறப்பட்ட இவர்களுக்கு விரோதமாய் யார் என்ன செஞ்சாலும் நடக்காது. இன்னும் கொஞ்ச நாட்களிலே நீங்கள் பார்ப்பீங்க, இவர்களுக்கு தேவன் இன்னென்ன செய்தார் என்று சொல்லப்படும் என்று வேதம் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் இத்தனை பெரிய பலம் ஆகிய ஆண்டவரை நாம் மறுதளிக்கலாமா? அவரை அண்டிக் கொள்ளுகிறது நமக்கு நல்லது. மீட்கப்பட நம்ம ஒப்பு கொடுக்கணும். நாள்தோறும் மீட்கப்படணும். நாள்தோறும் நமக்கு ஒரு விதமான விதத்தில் பிசாசினுடைய கண்ணிகள் நமக்கு விரோதமாக இருக்கிறது நாம் உணர முடியும். அப்பெல்லாம் நாள்தோறும் கர்த்தரை நோக்கி கதறி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் எப்பொழுதும் கிளைம் பண்ணி அவரிடத்தில் சொல்லி நாம் சாத்தானுக்கு எதிராக அதை உபயோகித்து நாம் ஜெயிக்க வேண்டிய பிள்ளைகள். கர்த்தருடைய வசனம் அதான் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 31:17 முதல் 20 கூட வாசிக்கிறோம். குணசாலியான ஸ்திரீ. அப்போ இன்னைக்கு மணவாட்டி சபை குறித்து ஆண்டவர் அப்படி பார்க்கணும்னு ஏங்குறார். என் மணவாட்டி சபை எப்படி இருக்கணும்? பலம் பொருந்தினதாக இருக்க வேண்டும், பலம் பொருந்தினதாக இருக்க வேண்டும், அதிகாலையில் எழும்புகிறதா இருக்க வேண்டும், எனக்காக இரவும் பகலும் உழைக்கிறதாய் காணப்பட வேண்டும். இதில் நம்ம பார்க்கும்போது அந்த குணசாலியான ஸ்திரீ என்ன செய்வாங்களாம்? தன்னை பலத்தால் இடை கட்டி கொள்ளுவார்கள். இன்றைக்கி அதிகாலை பொழுதில் சகோதரர்கள், சகோதரிகள், வாலிப பையன்கள், வாலிப பெண்கள், குழந்தைங்க, ஒருவேளை எல்லாருமே இதை இந்த சத்தத்தை கேட்கக்கூடும். ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுமா? பலத்தால் இடை கட்டி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பலத்தினால். பலனில்லாத நேரங்களில் நம்ம பாடல் பாடினோம். என் ஹஸ்பண்ட் சுகவீனமாக இருந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மட்டும்தான் எங்களோடையே இருந்தார். இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி சோதனையின் வழியாக போகும்போது இந்த பாடலை எழுத கர்த்தர் உதவி செய்தார். பலனே இல்லாத நேரத்தில் கூட நாம் கிறிஸ்துவுக்குள் பலன் அடைய வேண்டும். ஏன்னா இந்த நாள் நமக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எவ்வளோ இருக்கிறது.
எவ்வளோ ஞானமாக எவ்வளோ அறிவு புத்தியாக செயல்பட வேண்டும். இப்போ கட்டாயம் நம்ம என்ன செய்யணும்? பலத்தினால் இடை கட்டி கொள்ள வேண்டும். கர்த்தர் தான் என்னுடைய பலன் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவரே என்னுடைய பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல ஆக்குவார் என்று சொல்லி இந்த நாளில் நாம் பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு கைகளை பலப்படுத்துகிறார் என்று சொல்லி இதில் நிறையா வசனங்கள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாது இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. மணவாட்டி சபை என்ன செய்யணுமா? இரவில் கூட செபித்து கொண்டே, தூங்கும் போதும் செபித்து கொண்டே, ஆவியானவரோடு இணைந்து அந்நிய பாஷைகளில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அதுதான் உன்னுடைய பலம். அந்நிய பாஷையில் ஆவியானவரோடு இணைந்து பேசுகிற அந்த ஜெப வாழ்க்கை தான் உனக்கு பலமே என்று சொல்லி ஒரு அருமையான ஊழியக்காரர் பல வருஷங்களுக்கு முன்னாடி சொன்னார். அவருக்கு ஒரு முறை சிக் பெட் வியாதி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கும்போது அவங்களுடைய ஒய்ஃப் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு வந்தாங்களாம். ஆனால் அவங்களுக்கு நல்ல தூக்கம் வந்துருச்சு, அவங்க தூங்கிட்டாங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஊழியக்காரர் மட்டும் தூங்கவே இல்லையா. பிசாசு அவருக்கு கிட்ட வந்து அவரை தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தான். அவர் அந்நிய பாஷை பேசும்போதெல்லாம் கட்டில் விட்டு அந்த பெட்டை விட்டு வெளியே போய் தள்ளி போயிடும். திரும்பி அவர் கொஞ்சம் அசந்துட்டார்னு திரும்பி வருமா. இப்படியே அந்த நாள் இரவு முழுதும் அவர் இருந்து விழித்தாராம். அப்போ அவங்களுடைய வைஃபு கிட்ட அவங்க கேட்டாங்களா, நல்லா தூங்குனீங்களான்னு. அவர் அந்த இரவு முழுதும் தூங்கவே இல்லையா, சாத்தானோட போரிட்டு கொண்டே இருந்தார். அப்படிப்பட்ட கண்ணிருந்து கர்த்தர் அவரை விடுவித்து அதற்கு பிறகு அநேக ஆசீர்வாதங்களோடு இன்றும் கூட அவர் வந்து ஒரு இடத்துல ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறார். அந்த அந்நிய பாஷை பார்த்தீங்களா, அது பிசாசுகளை நடுநடுங்க செய்யக்கூடிய பாஷை. எப்பொழுதும் ஆவியானவர்களை நிறைந்து 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 அந்நிய பாஷைகளிலே பேசிக்கொண்டு இருக்கும்போது அதுதான் நம்முடைய பலமே. அந்த ஒரு எத்தனையோ பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் 5 மணி நேரம் பேசுகிறாங்க. சில ஊழியக்காரர்கள் 24 மணி நேரம் கூட பேசுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து சில குறிப்பிட்ட நாளை அவர்கள் வைத்து கொள்ளுகிறாங்க. அப்போ இன்றைக்கு இது எப்படி வரும்? ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ மணி 6 மணி அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் 15 நிமிஷங்கள் நான் அந்நிய பாஷைகளே பேச போகிறேன், ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று சொல்லி சின்ன குழந்தையை போல நம்முடைய நாவை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து நாம் கண்களை மூடி நாம் அந்நிய பாஷைகளை பேசும்போது இப்படி 15 நிமிஷம், அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் இப்படி பேசிக்கொண்டே இருக்கலாம். அது மகிமையான அனுபவம். அப்போ அந்த பலம் நமக்கு தேவை. கர்த்தருடைய வார்த்தை அதை தான் சொல்லுகிறது. அவள் என்ன செய்ய மாட்டா, இரவிலே கூட அவளுடைய விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். அவள் தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். இதுதான் பலம். உள்ளதிலிருந்து நீ பிச்சை கொடு அப்படிதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உனக்கு உள்ளதை விற்று தரித்திர கொடு அப்படிதான் சொல்லியிருக்கிறார். நிறையா வரட்டும், பார்த்துக்கலாம், நிறைய வரட்டும் என்று சொல்லி இல்லை. இந்த நாட்கள் எவ்வளோ பிள்ளைகள் ஸ்கூலு காலேஜு எல்லாத்துக்கும் போகிறாங்க. எத்தனையோ பெரிய பெரிய பணக்காரர்கள் உண்டு. கோடி கோடியாக சேர்த்து வைத்து 4 தலைமுறைக்கு சேர்த்து வச்சுருக்க பிள்ளைகள் உண்டு. கிறிஸ்தவர்கள் சொல்கிறேன். அவங்க எல்லாருமே என்ன செய்யலாம்? கொஞ்சம் உதவி செய்யலாம். கொஞ்சம் உதவி, சிறு துளி பெருவெள்ளான மாதிரி அந்த சபைகளில் இருக்கிற பிள்ளைகள் கொஞ்சம் நம்ம உதவி செய்யும்போது, கைகளை திறக்கும்போது பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறும். நம்மை அதற்கென்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தரை எதிர்பார்க்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலெல்லாம் சபைகளிலே இந்த வழக்கமெல்லாம் இருந்தது. தரித்திரமாக இந்த விசுவாசி ஒருத்தனுக்கு ஒரு குறைவு இருந்தால் இன்னொருத்தர் உதவி செய்ய வேண்டியது அவர்கள் மேல் விழுந்த கடமையாக இருந்தது. இன்று நாம் எப்படி இருக்கிறோம் சொல்லி யோசிக்கணும். நீதிமொழிகள் 31 25 முதல் 31 கூட வாசிக்கிறோம். அவள் உடை எப்படிப்பட்டதான்? பலமும் அலங்காரமும் ஆயிருக்கிறது. பலமான உடை, ரட்சிப்பின் உடை, நீதியின் உடை, பரிசுத்தத்தின் உடை, வாசனை தைலமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சுமந்து சென்று எல்லா இடங்களிலும் அதை பரப்புகின்ற அருமையான உடை, அந்த ரட்சிப்பின் உடை. பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழுகிறாள். நமக்கு அந்த மகிழ்ச்சி இருக்குதா? கர்த்தரை வார்த்தை நமக்கு தெரியும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும். அவரே உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். அவரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய பலமே. நீங்களே யோசித்து பாருங்களேன். இந்த அதிகாலை பொழுதில் உங்களுக்கு கொஞ்சம் அழணும்னு தோணிச்சுன்னா
முதல் கொஞ்ச நேரம் தேவன் அழுதுலாம். நம்முடைய உள்ளத்தினுடைய துக்கங்கள், வாழ்க்கையினுடைய காரியங்கள், ஏமாற்றங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாம் சொல்லி கொஞ்ச நேரம் அழுதுலாம். ஆனால் அந்த அழுகும்போது அந்த அன்னாளுக்கு எப்படி இந்த அழுகையின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டுட்டார். என் கண்ணீரின் துளிகளை அவர் கவனித்திருக்கிறார். இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், இதை குறித்து யோசிக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறமா மகிழ்ச்சியாக இருந்தாள். போஜனம் பண்ணினாள், மகிழ்ச்சியாக இருந்தாள். அதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் இருந்தால் அவளுக்கு சாப்பிட பிடிக்கலை. ஆனால் அதற்கு பிறகு எப்படி இருந்திருப்பா பாருங்க. அந்த மாதிரி உணர்வோடு நாம் இருக்கும்போது அதுதான் நம்முடைய பலமே. அநேக நேரங்களில் நம்ம அதை நிலைமையை நினச்சி பார்த்துட்டோம்னா, சில நேரங்களில் தனித்து இருக்கிற பெற்றோர் அதை நினைப்பாங்க. என்னுடைய எதிர்காலம், அதாவது என் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் ஆயுசு வைத்திருக்கிறாரோ, என்னை கெஞ்சி யாரும் இல்லையே என்று நினைக்கிற பெற்றோர் நிறையா பேர் இருப்பாங்க. ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன். இந்த நாட்களெல்லாம் ஒரு 3 வருஷமாக நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தேவன் என்னை பழக்குவித்து இன்றைக்கி நான் நித்தியத்துக்குரியவங்க, நித்தியத்துக்கு செல்ல வேண்டியவங்க. அதனால் ஏற்ற காலத்தில் ஏற்ற காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற தேவன் நிச்சயமாக பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு வாழ, சவாலாக வாழ கிருபை தந்திருக்கிறார். இதை விட மேலாக ஒரு சிலர் பயங்கரமான வியாதிகள் உங்களுக்கு இருக்கும். ஆர்கன்ஸில் கூட வியாதி இருந்து நான் ஒரு சகோதரியை பார்த்துருக்குறேன். அவங்க எப்படி நடமாடுகிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவருடைய காரியங்களில் ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா சரீரத்தில் அத்தனை பாடுகள். அவங்களுக்கு தெரியும் என்ன வியாதின்னு, அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் அவங்க தைரியமாய் தனித்து நிறைய நாட்கள் தனிமையாக தான் அவங்க இருப்பாங்க. யாராவது ஒரு நாள், ஒரு 20 நாளைக்கு ஒரு தடவை, இல்லை 10 நாளைக்கு ஒரு தடவை பார்த்துட்டு போவாங்க அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க. மற்றபடி தனித்து இருந்து அத்தனை சந்தோஷமாய் நாங்கள் எல்லோரும் ஒன்றா ப்ரேயரில் சேர்ந்துட்டோம்னா ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஒருவரை ஒருவர் விசாரித்து கொள்வது, ஒருவரை ஒருவர் ஆட்சி தேற்றுகிற வார்த்தைகளை சொல்லுவது. அப்படி இன்றைக்கு சவாலாக வாழ வேண்டிய பிள்ளைகள் நீங்களும் நானும். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பலத்தை இழந்து போகாதே, உன்னுடைய பலத்தை நீ யோசித்து பார், உன்னுடைய வருங்காலத்தை நினைத்து மகிழ்ச்சியாய் இரு என்று சொல்லி அதில் முழுவதுமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளையே சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, ஆதியாகமம் 49 22 முதல் 26 வாசிக்கிறோம். நம்முடைய பலம் எப்படிப்பட்டது? செடியாகி இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கிறது, கொடியாக தவழுகிறது, கொடியாக அவர் மீது சார்ந்து கொள்ளுகிறது. இதுதான் நம்முடைய பலம். இந்த பலத்தை நாம் இழந்துடக்கூடாது. கொஞ்சம் நல்ல கொடி எல்லாம் செடியில் படர்ந்து கொடியில் நல்லா பூ பூத்து காய்க்கிற ஒரு நிலைமை வந்தோடனே கொடி இல்லை நான் உன் மேலே இருக்க மாட்டேன்னு சொல்லி வெட்டிக்கிட்டு போச்சுன்னா என்ன ஆகும்? முழுக்க காஞ்சி தீஞ்சு போயிடும். அது மாதிரி தான் நம்ம இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை நமக்கு வேண்டவே வேண்டாம். அதான் நம்ம பாடணும், கர்த்தர் இல்லாத நேரங்கள், நிமிஷங்கள் என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே என்று சொல்லி. நம்மால் வாழ முடியாது, இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஜெயிக்கவே முடியாது. கர்த்தரை வார்த்தை அதுதான் சொல்லுகிறது. யோசேப்பு எப்படி இருந்தாரா? கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். பாருங்க, அப்படி இந்த சார்ந்து கொள்ளுகிற வாழ்க்கையில் இருக்க இன்பமே தனி. ஏன்னா அடுத்த வசனம் சொல்லுகிறது, வில்வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள், ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன, இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையுமானான். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்க. அந்த கொடியாக அந்த சுவரின் மீது, ஆண்டவரின் மீது சாய்ந்து கொண்டு படர்ந்து எவ்வளோ தூரம் கடந்து செல்ல முடியும்? உலகமெல்லாம் போக நான் சொல்லியிருக்கிறார். எவ்வளோ எக்ஸ்டெண்டுக்கு, எவ்வளோ தூரத்துக்கு நான் போக முடியும்? போகிற இடமெல்லாம் ஆவியானவருடைய அந்த வல்லமையை சுமந்து கொண்டு சென்று எத்தனை பேருக்கு விடுதலையை கொடுக்க முடியும்? கனித்தரும் கொடியாக இருக்க முடியும், களைப்பாற்ற முடியும் என்று சொல்லி நாம் யோசிக்கும் போது அதுவே நமக்கு பலனாக மாறுகிறது. இன்னைக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு தரிசனம் இல்லைன்னா என்னாகும்? நமக்கு வாழ்க்கை ரொம்ப போர் அடிச்சு போயிடும். சின்ன பிள்ளையிலேருந்து எல்லாரும் ஒரு தரிசனத்தை வச்சுருக்கிறாங்க. ஒருவேளை எல்லா காரியங்களையும் செய்து முடிச்சாச்சு என்கிற நிலைமையில் இருக்கிற சகோதரர்களோ சகோதரிகளோ என்ன செய்யணும்னா, நமக்கு இத்தனை காலம் உலகத்துக்கு ஓடிட்டோம், இனி இருக்கிற வாழ்க்கையின் எஞ்சிய பகுதி நான் கர்த்தருக்காக செலவழிப்பேன் என்று சொல்லி, சில நல்ல காரியங்களை செய்ய நான் செலவழிப்பேன் என்று சொல்லி நாம் நம்மை அர்ப்பணிக்கும் போது பாருங்கள், அந்த தரிசனம் நம்மை வாழ வைக்கும்.
அது ஆரம்பம் முதல் சிலருக்கு தேவன் ஊழியத்தில் ஒவ்வொரு காரியங்களையும் அந்தந்த நாட்களுக்குரியதை சொல்லுகிறார். அப்போ அது கண் முன்னாடி இருக்கிறதுனால எந்த கவலையோ பயமோ அவ்வளவா மேற்கொள்ள முடியாது. அப்படி இல்லாதபடிக்கு எல்லாருக்கும் சந்தர்ப்பம் கொடுத்துருக்கிறாரே. நம்ம எல்லாரும் சபைக்கு போனால் ஒரு சில சபைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஊழியர் செய்வதற்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க, பாடல் பாடுறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க, ஆராதனை நடத்துறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இதுக்காக ஏதோ ஒரு இடத்துலேருந்து நம்ம ஒரு குழுவை வாங்கிட்டு வந்து வைத்து ஆராதிக்கிறது அது சரி கிடையாது. நாம் சபையோடு இணைந்து நமக்குள்ள தாளந்துகள் திறமைகள் எல்லாம் யாருக்கு புதைச்சி வச்சு என்ன பண்ண போகிறோம்? அதனால்தான் நமக்கு தேவன் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை நம்மக்கிட்ட காசு பணம்லாம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இலவசமாய் நாம் பெற்றுக்கொண்டதை இலவசமாகவே பிறருக்கு கொடுக்க நாம் பயன்படலாம். அநேக பாடல்கள் எழுதின போது நான் நினைத்தேன், இடையில நிறுத்திட்டேன். எதுக்குன்னா நமக்கு அவ்வளோ அளவுக்கு சிடி போடலாம், நமக்கு பணம் கிடையாது. நாங்கள் ஒரு ஆடியோ சிடி இன்னொரு சிடி இது 2 தான் போட்டிருக்கிறோம். ஆனால் அதை போடுறதுக்கு நம்மக்கிட்ட தேவையானது இல்லையே நினச்சேன். ஆனால் எங்களுடைய சபையில் அதை சொல்லி கொடுக்கும்போது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை பாடலாக பாடி மகிழ்றதுக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கு தேவன் உதவி செய்து வருகிறார். இது மாதிரி உங்களுக்கு எத்தனையோ தாளந்துகள் இருக்கலாம். ஏன் நீங்கள் போகிற சபையில் போயிட்டு உங்களுடைய வாஞ்ச விருப்பங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் போது ஆண்டவர் நிச்சயமாக ஊழிய வாசல்களை திறந்து தருவார். வீட்டிலே இருந்தாலே ஆட்களை உங்களை நோக்கி வர வைப்பார் ஆண்டவர். ஊழிய வாசல்கள் ஜெபம் பண்ணுகிறது, மன்றாட்டு ஜெபம் எவ்வளவு அருமையானது. ஆவியானவரோடு நாம் எவ்வளவு பழகுகிறோமோ அத்தனை அதிகமாக வாசல்களை தேவன் திறந்து கொடுப்பார். நாமெல்லாம் நினைச்சு பார்ப்போம், நானா வந்து ஜெபிக்கணும், எனக்கு அது ஒன்றும் தெரியாது என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் வாயிலை வார்த்தைகளை அருளி பேச வைப்பார். அதனால இன்றைக்கு வரும் காலத்தை குறித்த பயங்கள், வில்வீரர் யோசேப்பு நினைக்கல, என்ன செய்யலாம், ஐயோ என்னுடைய நிலைமை இப்படி ஆயிடுச்சு, இன்னும் நான் எப்படியா இருக்க போறேன் நினைக்கவே இல்லை. யோசேப்பு கர்த்தரை நம்பி திடனாயிருந்தார். யோசேப்பு கனி தரும் செடியாக அவனை பகைத்த சகோதரர்களுக்கும் கூட பலனுள்ள ஒரு மனுஷனாக மாற்றி கர்த்தர் ஆசீர்வதித்தது நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம்? சத்துருக்கள் மீது தேவன் நமக்கு ஜெயம் கொடுக்கும்போது பாருங்களேன், நம்முடைய நடையே மாறி போயிடும்ல. யோபு கூனி குறுகி நடந்து அவனுடைய வஸ்திரத்தை போட முடியாதபடி அவ்வளவு மோசமான நிலைமையிலிருந்து அவன் அந்த கடைசி அதிகாரத்தில் நல்ல சுகம் பெற்று ஆரோக்கியம் பெறும்போது பாருங்க, அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கை என்ன எப்படி இருந்திருக்கும்? தேவ பயத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். பயம் என்கிற அந்த உணர்வை ஜெயித்ததாக இருந்திருக்கும். அருமையான குமாரர்கள் குமாரத்திகள் பிறந்தாங்களாம். அந்த தேசத்திலே அவ்வளோ அழகானவங்க இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து மனதார தேவனை துதித்து கொண்டே இருந்திருப்பார். அதனால் இன்னைக்கு நீங்களும் நானும் பலசாலிகள், பலவான்கள். அதனால்தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தரையும் அவரது வல்லமையையும் நீங்கள் நாடுங்கள். வல்லமையை நாடணும், ஆவியானவருடைய பலத்தை நாடணும். இந்த பலம் போதாது, இந்த அபிஷேகம் போதாது, இந்த அக்னி எனக்கு போதாது. ஒரு விட்டில் பூச்சி அந்த லைட்டில் நம்ம இந்த ஆயில் எண்ணெய் போட்டு நம்ம ஒரு பேப்பர் வச்சு கட்டும்போது அது அதில் ஒட்டிக்கிட்டு அப்படியே மறிச்சு போயிடும். அது மாதிரி நம்ம மேலே ஒரு அக்கினி இருக்கணும். பாவம் வருதோ, சாபம் வருதோ, வியாதி வருதோ, விக்கினங்கள் வருதோ, கொள்ளாத மனுஷனுடைய பொறாமைகள், வன்கண்கள், எரிச்சலின் ஆவிகள் வருதோ, இல்லைன்னா ஏவி அனுப்பப்படுகிற காரியங்கள், ஊதி அனுப்புகிற காரியங்கள், குட்டிச்சாத்தண்டை கிரிகள் எது வந்தாலும், மனுஷனுடைய கோபம் அப்படியே நம்ம எரிக்கக்கூடிய அளவுக்கு வந்தாலும், ஆண்டவரே நான் ஒரு அக்னி ஜுவாலையாக இருக்கணும், ஆண்டவரே விசுவாசத்தில் நான் தளர்ந்து போகவே கூடாது என்று சொல்லி கர்த்தருடைய வல்லமையினால் இந்த அதிகாலை பொழுதுல நீங்களும் நானும் நிரப்பப்படும் போது தேவன் நமது வாழ்க்கையிலே மகிமைப்படுவார். நமக்கு மட்டும் இல்லை, நம்மை போல அதே பாதையில் போகிற அநேகருக்கு ஆசீர்வாதமாக முடியும். அதனால இன்றைக்கு ஏங்கி கிடக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்போம். ஆண்டவர் சொல்றார், உன் கண்களை ஏறெடுத்து பார், அறுவடைக்கு காத்திருக்கிற கதிர்களை கண்ணோக்கி நீ பார். ஒரு வார்த்தை சொன்னா இன்னைக்கு ஆண்டவர் இடத்துல வருகிறதுக்கு எத்தனையோ பேர் ஆவல் உள்ளவர்கள் காணப்படுகிறாங்க. ஒரு அற்புதம் நடந்தா, நீங்க ஜெபித்து ஒரு அற்புதம் நடந்தா,
அப்போ அதுக்கு தான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் அது ரட்சித்து வச்சிருக்கிறார். ஏன் மறுபடி பாண்டேஜில் போய் சிக்கி கொள்கிறோம், வலையில் விழுகிறோம்? மற்றவர்களுடைய காரியங்கள் அல்ல, நானும் என் ஆண்டவராகிய கர்த்தரும் என்று நாம் பார்த்து முன்னேறி செல்லும் போது தேவன் நம்மை பல ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக வைப்பார். ஜெபிக்கலாமா? எங்கள் பரலோக தேவன், இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நீர் தெரிந்து கொண்ட பிள்ளைகளுக்கென்று பிரத்யேகமாக கொடுத்த அந்த பலத்தை, சிம்சோனுக்கு கொடுத்த அந்த பலத்தை, நசரேய ஆண்டவரே விரதம் இருந்த நாட்களில் அவனுக்கு இருந்த அந்த உன்னத பலத்தை ஜனங்கள் அதன் மீது கண் வைத்து அதை எப்படி அழித்து விடலாம் என்று சொல்லி அவனிடத்தில் நேரடியாக அவனிடத்தில் கேட்டாங்கப்பா. ஆனால் ஆண்டவரே, அந்த பலத்தினுடைய ரகசியத்தை சிம்சோன் வெளிப்படுத்தி சத்துருக்கள் கரத்தில் சிக்கி கொண்டது போல அல்ல ஆண்டவரே. நாங்கள் ஞானமாய் நடக்க உதவி செய்யும். மூடன் தன் இருதயத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானி அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. ஆண்டவரே, நாங்களும் ஜெயம் பெற்றவர்களாக காணப்பட ஒரு வினாடி கூட நீங்கள் எங்களை விட்டு அகன்று போயிடாதீங்கப்பா. எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள் தூர தேசங்களில் இருந்தால் அவளை விட்டு விலகி விடாதீங்க தகப்பனே. எங்கள் நிமித்தம் எங்கள் முகத்தை பார்த்து நீர் எங்கள் குடும்பங்களுக்கு, எங்கள் சந்ததிக்கு செய்வேன் என்று சொல்லி இருக்கிற காரியங்களை செய்து முடித்து உமது நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுகிறதோ அவன் நொறுங்கி போவான் என்று வேதம் சொல்லுகிறதே. ஆண்டவரே, கிதியோனின் பட்டயம், அந்த கல் உருண்டு வந்து மீதியானியருடைய கூடாரத்தை எல்லாம் அழித்து போட்டது என்று அந்த மீதியானியர் கனவு சொப்பனத்தில் காண செய்த தேவன் எங்கள் சத்துருக்களுக்கு நடுக்கத்தை கொடுத்து என் ஆண்டவரே எங்களை ஜெயம் பெற்றவர்களாக நிறுத்துவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அணைத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். எங்களை ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றவர்களாக நிறுத்தும். மணவாட்டி சபைக்கு உரிய தகுதிகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடும். வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட அதுக்கு முன்பு எங்களுடைய காலங்கள் சமீபித்ததானால் உங்களுடைய ராஜ்யத்துக்கு நாங்கள் வந்து சேர்ந்து இளைப்பார கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களை பாதைகள் ஒவ்வொருவருக்கும் பாதைகள் நெய்யாய் பொழியட்டும். இது இல்லையே என்று இயங்குகிற ஏக்கம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து கைவிடாதிரும் ஆசீர்வதியும். எல்லா துதியும் கனமகிமையும் கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.